ஸ்டாண்டப் காமெடி, நகைச்சுவை நிகழ்ச்சி, மிமிக்ரி நிகழ்ச்சி, அசார் அவர்கள் சுட்டி அரவிந்த்னு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் மட்டும் கை தட்டுனீங்க, கொஞ்சம் பேர் கை தட்டலை. இல்ல 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 அப்படிலாம் நாங்கள் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சார். நீங்கள் இப்பயும் கை தட்டல சார். ஆங்காங்கே நிற்கிற ஜென்டில்மேன், ஜென்டில் விமன்ஸ், ப்ளீஸ் கைண்ட்லி அட்டென்ஷன். நல்லா உட்காந்து கை தட்டுறவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது 1 பவுன்ல மோதிரம் அண்ணன் வாங்கி தருவார். நொன்னே வாங்கி தருவார். மோதிரம் வாங்கி வைக்கிற டப்பா வாங்கி தருவாருன்னு சொல்ல வந்தேன். நல்லா ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம். எனர்ஜியா இருக்கீங்களா செக் பண்ணிடலாம். ஏன்னா பாட்டு பாடுறதுக்கு கூட ரசிப்பு தன்மை வேணும் கண்டிப்பாக. அதை உட்காந்து பார்க்குறவங்களுக்கு 4 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் இந்த பாட்டு முடிய போகுதுன்னு. சாரி சரி சார் அன்னொன்னே தெரியும் 4வது நிமிஷம் முடிய போகுதுன்னு. ஆனால் காமெடி அப்படி கிடையாது. நீங்கள் சிரித்து கை தட்டினீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸே வரும். அதுலேயும் ஃப்ரண்ட் ரோவில் ஃபுல்லாக காலியாக இருக்குது. நம்மளோட விவிஐபிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களையும் வெல்கம் பண்ணார் சார் ஒருத்தர். அவர் ரொம்ப சூப்பராக வெல்கம் பண்ணார். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். வந்து நம்ம இனிதே ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டார்லிங். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடாதவங்களா கை தூக்குங்க. நாங்களும் சாப்பிடல. ப்ரோக்ராம் முடிஞ்சு போய் சாப்பிடுவோம், ஒன்னா சாப்பிடுவோம். ஓகேவா? மதிய சாப்பாடு தானே சொல்றீங்க? அவர் நைட்டு சாப்பாடு சாப்பிடலன்னு கை தூக்குறாரு. அதுதான் சொன்னாரு. சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த வைர விழான்றதெல்லாம் கொண்டாடுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கணும். அதுக்கு வந்து அந்த அந்த அற்புதம், அந்த அன்பு எல்லாம் நடக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நம்ம இந்த கோல்டன் ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். இந்த டைமண்ட் ஜூப்ளின்றது வந்து ரொம்ப ரேரா மட்டும்தான் காமிக்க முடியும். 60 ஆண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி வெற்றி நடை போடுகிறதுனா அதுக்கு நம்ம எவ்வளவு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒற்றுமையும் இந்த அன்பும் இது இன்னைக்கு தொடங்கினது இல்லை. நம்மளோட போன ஜென்ரேஷன் ஆரம்பித்தது. இப்போ 3வது ஜென்ரேஷன் நம்ம அதை அப்படியே கட்டி காப்பாற்ற அதே ஒற்றுமையாக கொண்டாடிட்டு இருக்கோம்னா அது பெரிய விஷயம். இது நூற்றாண்டுகளையும் தாண்டி தமிழ் போல் இன்னும் வளர வேண்டும்ன்றது தான் ஒரு ஆசை. பரவாயில்ல, உங்களை பற்றி சொல்லும் போதும் கம்மியாக தான் கைதிட்டுறீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் நினைக்காதீங்க டார்லிங். கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட கூகுள்லேயே போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற ஊர் எது அப்படின்னா கொங்கு மண்டலம். அதுலேயும் குறிப்பாக வந்து கோவை மக்கள் வந்து அவ்வளோ கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க. கை தட்டுறதுக்கு ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். அது நம்ம கண்டிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்கு தாங்க கொடுக்கணும். இப்படி சொல்லியும் 15 பேர் கை தட்டுறாங்க. காரணம் என்னன்னா எல்லா ஊர்லேருந்தும் இங்கே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் கொங்கு மண்டலம் சொல்லி அப்படி சொல்லிட்டீங்களா? சிறப்பு டார்லிங். ரைட் டார்லிங், சிறப்பு. அதாவது உண்மையிலேயே சங்கடமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பள்ளி பருவத்தில் மத்தியானம் லஞ்ச் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பீரியடு வரும். அது ஹிஸ்ட்ரியோ, ஜாகிரபிக்கோ, பாலிடிக்ஸோ ஏதோ ஒன்று வரும். அதை நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே போய் உட்காரும்போது அது என்ன பெரிய கிளாஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்க 2 பேர்த்தையும் களத்துல இறக்கி நீங்க எல்லாத்தையும் சிரிக்க வைங்கன்னு சொல்லி நாங்க பாதி டவுட்டோட தான் வந்தோம். எப்படியும் எல்லாம் சாப்பிட போயிருப்பாங்க, மெல்ல தான் வருவீங்கன்னு. ஆனா இவ்வளவு பேர் இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் தூங்காம முழிச்சிருந்து கை தட்டுறதை பார்த்தா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்கள் கூட வந்து உள்ளே வந்த உடனே ஒரு கொஞ்சம் நேரம் அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, வேற ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 1 hour தான் வெயிட் பண்ணோம். அந்த 1 hour வெயிட் பண்ண அந்த வழி கூட இப்போ தெரியல. ஏன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டார்லிங் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுடைய வீர பேச்சு, அதாவது இந்த ஹாலுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த எனர்ஜி வரல, கார் பார்க்கிங்ல இருக்கவங்க, ரோட்ல போறவங்களுக்கு வந்து எனர்ஜி வந்துச்சு. அவ்வளோ பெரிய எனர்ஜி மிக்க ஸ்பீச்சை முடிச்சுட்டு உடனே நம்ம கையில வந்து அவ்வளோ டென்ஸா இருந்தாங்களே அவங்கள ஹாப்பி பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இப்போ நம்ம ஹாப்பி பண்ண போறோம். நீங்க பேசுங்க, நான் வரேன். நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிவியில், சன் டிவிலையோ இல்லை விஜய் டிவிலையோ இல்லை ஆதித்யா டிவிலையோ இல்லை வரும்போது சிசிடிவிலையோ இல்லை டிஸ்கவரி டிவிலையோ ஏதோ ஒரு டிவியில் உங்கள் 2 பேர் முகர கட்டி நான் பார்த்துருக்கேன்டா அப்படின்றவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம். நம்பாத என்ன நம்பாத எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா? நம்மளை அவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கு டார்லிங். அவங்க வீட்டு பிள்ளையா நம்மளை பார்க்குறாங்க. நான் சொல்லி கொடுத்த 2வது கேள்வியை கேளுங்க. சரி, மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். பாவம் நமக்காக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு அவர் கோட்டெல்லாம் வேற போட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அப்போல்லாம் நினைக்க வேணாம், உண்மையை சொன்னால் போதும். உங்கள் 2 பேர் முகர கட்டி நான் இதுக்கு முன்னாடி எந்த டிவிலையும் பார்த்ததே இல்லையடா அப்படின்றவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம்.
ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா சார்? எங்களை டேமேஜ் பண்ண அப்படி ஒரு சந்தோஷம். அது அம்மா ஏங்க போ, எல்லா டிவிலையும் மட்டும் எந்த டிவிலையுமே பார்க்கலன்னா நம்ம யார் அப்போ கேள்வி அவங்ககிட்ட. அது ரோல சீட்ல உட்காந்துக்கிட்டு யார் அவரா? எங்களை அவமானப்படுத்த இன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இல்லை டாலிங், அவங்க வேற கோச்சி டாலிங். நான் ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. அங்க பின்னாடி போங்க டாலிங். இருங்க சார்ட்ட பேசிட்டு வரேன். பேரு சுப்பிரமணியன். உங்க 2 பேரையும் தெரியாத ஆள் இருக்க முடியுமா? அப்படி கேளுங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்படியே தெரியாதவங்கள சொல்லுங்க, கையில் தட்டி அவமானப்படுத்தி. அதை நான் சொல்லிட்டேன் அண்ணே. இன்னும் கொஞ்சம் சார் மைக் அண்ணே இங்க வந்து உட்காந்தீங்கன்னா கேட்க மாட்டுதுன்றாரு இவரு. நம்ம ஆடியோல இருந்து யாராவது ஒருத்தர் உள்ளெல்லாம் போய் கேட்டீங்கன்னா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுப்பிரமணி சார். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? ஆமா ஆமா. எங்க ஃபேமிலில? அங்க இருக்காங்க. ஓ, இதான் போதிய இடைவேளையா? பொண்ணு மாப்பிள்ளை அங்க உட்காந்துருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளலாம். ஆஹா சூப்பர். நீங்க தான் பொண்ணு மாப்பிள்ளையா? உங்க பேர் சார்? லக்ஷ்மண். லக்ஷ்மண். புதுமண தம்பதிகள் டாலிங். எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 month ஆகுது. 1 month? சூப்பருங்க. யங் கப்பல். ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. லைஃப் லாங் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் இருக்கணும். இதே மாதிரி ஜோடியாக எங்கேயுமே நீங்கள் வந்து பெஸ்ட்டு பேராக தெரியணும். அதெல்லாம் வந்து அஜித் ஷாலினி சூர்யா ஜோதிகாவோ அந்த மாதிரி தெரிஞ்ச பேர்லாம் அவங்க தானே, அந்த மாதிரி உங்கள் பேரையும் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா டாலிங்? நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? யாரு? இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நடக்க போதில் சுழற்சி அரங்கம். ஆமா, அதுல பேச போற ஒரு பேச்சாளர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேச்சாளரா? ஆமா. என்ன ஃபேமிலியே பேச்சாளரா? ஆமா டாலிங். மதுரை நகைச்சுவை மன்றத்தின் ஒரு தங்கம் அது. நான் மதுரை ஃபர்ஸ்ட் நகைச்சுவை மன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது கை குழந்தையா தூக்கிட்டு வந்தவங்க அவங்க அம்மா. பேர் என்னப்பா? மாளவிகா. அது சொல்லல, அவங்க அம்மா சொன்னாங்க. இப்ப அது பேச்சாளரா வந்திருக்கு. என்ன அவர் அப்பயே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப வயசானவர்ன்றீங்களா அவரை? ஹலோ. எக்ஸாக்ட்லி. நான் உங்க அங்கிள் தான் கூப்பிடுவேன். இங்க வாமா, நீ தயவு செய்து. நானே அவரை தாத்தா தான் கூப்பிடுவேன். போங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு. சார் நீங்க நல்லா உட்காருங்க சார். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டே இப்படி கலாய்க்கிறாரு. நான் இப்படியே வந்துடுவா. சூப்பர். வாங்கிட்டு மட்டும் வச்சிருக்கேன். அப்படி அவ்வளோதான் சிறப்பு. சரி, ஓகே டார்லிங். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் காமெடிக்கும் இசைக்கும் ரசிகர்கள். அதனால் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து எங்களையும் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா 2 பேர். ஒன்று நம்மளோட லக்ஷ்மி செராமிக்ஸோட நம்மளோட ஃபவுண்டர், நம்மளுடைய சிஇஓ, நம்மளுடைய ரெஸ்பெக்டட் நம்மளுடைய முத்துராமன் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்மளுடைய ரைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுடைய ஷைலம் சாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஈவென்ட் பண்ணியிருக்கும் போது அவங்க இருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் எங்களுடைய வைர விழாவுக்கும் வர வேண்டும், அங்கேயும் மகிழ்வாக்க வேண்டும் அப்படின்றனால கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருங்க. கொஞ்சம் பேர் தான் கைத்தட்டினாங்க, மிச்சவங்களாம் அரண்மனை 4 பார்க்குற மாதிரி இருக்காங்க. இந்த கைத்தட்டல் டாலிங் ஆறுதல் பரிசு சுட்டி அரவிந்த் போய் தொலைப்போ அப்படின்னு கைத்தட்டு. இல்ல அப்படி நினைக்காதீங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரு எங்க வாசிக்கிறாரு, அந்த இதுல இருந்து ப்ளே பண்றாரு, இவர் சும்மா ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்கறாங்க. அப்படி இல்ல டார்லிங். வாவ், அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி மெய் மறந்து போய் மயங்கி உட்கார்ந்துருக்காங்க. அதான் இல்ல, அந்த அக்கா என்ன தெரியுமா இப்ப சொன்னாங்க, இந்த முகர கட்ட வாசிக்கிதான் எப்படி நடிக்கிறானுங்க பாருங்களேன். இந்த மொகரக்கட்டைன்றது நீங்க ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அக்கா சொன்னது இந்த மொகரக்கட்டைக்கு மட்டும் அந்த குரூப் பயங்கரமா கைத்தட்டுச்சு. என்ன காரணம்? ஹலோ, நீங்க சொல்றதுனால நான் கேட்கிறேன் டாலிங். இங்க இருக்க யாருக்காவது உண்மையிலேயே நான் ப்ளே பண்ணனா இல்லையான்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கை தூக்கலாம். வேற மொத்த குடும்பமும் கை தூக்குது. இந்த பக்கமும் நீங்க எல்லாம் தானே கை தட்டினீங்க. சார் இப்போ போதுங்க, கையை கீழே போடனேன். எல்லாரும் முடிச்சக்கப்புறம் தனியாக ஒரு தடவை தூக்கி காட்டுறாரு. எப்படிங்க சார் மியூசிக் போடாம? சார் நீங்களுமா சார்? சார் நீங்க தான் சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. சார் நீங்க ஒரு சோஃபால உட்காந்துருக்கீங்க, ஒரு உயர் அதிகாரி, நீங்க மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து சொல்றீங்களே சார். ஒரு சிபிஐ மாதிரி கரெக்டா இது மியூசிக் போடாம வாசிங்க அப்படின்னு கரெக்டா கண்டு சொன்னார்ல, வாசிச்சு காட்டுங்க. ஓகே, மியூசிக் போடாம நீ ப்ளே பண்ணுப்பா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க.
என்ன அதை விட அரங்கமே கை தூக்குது. எல்லாம் பாதி மைண்ட்ல தான். சரி 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 ஓகே. மியூசிக் இல்லை அவருக்கு டெடிகேட் பண்ணி அவருக்கு சாருக்கு. சார் பக்கத்தில் உட்காந்துருக்கு. சாரை பார்த்தானே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அவர் அதே மாதிரி சிரிக்கிறார் உங்களுக்காக. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, வலது கையில் வாட்ச், அந்த அந்த ஹேர் ஸ்டைல். வாவ் யூ லுக்கிங் லைக் எ வாவ். இந்த பாட்டு உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு. அடி குட்டி கழுத. இது அவர் அப்ப அவரை பார்க்கும்போது சிவாஜி ஐயா மாதிரி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு. இருங்க, அவர் போயிட்டார். அவர் பிளாஷ்பேக்கு. பிளாஷ்பேக்கா? முதல் மரியாதை படம் வரும்போது நான் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு அப்படின்னு போயிட்டீங்கல்ல. இப்போ அக்ரி பண்றீங்களா? இப்போ நான் நம்புறேன்றவங்க சார் அங்க அங்க போங்க டாலிங், ப்ளீஸ் டாலிங். அங்க போங்க டாலிங். இது நபுறேன் என்னமோ அங்கேருந்து அதை போடுங்கன்னு சொன்னார் டாலிங். அவர் என்ன சொன்னார்னா, அந்த பையனுக்கு 2000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். என்னங்க சார்? வித் மியூசிக்கோட போடுங்க, இப்போ வாசிக்கலாம். நம்புறாங்களாம். இப்போ நீங்க மியூசிக் போட்டு இப்போ வாசிப்பீங்களாம். என் தெய்வம் சார், தெய்வம் சார். சார் உங்க ஜிபே நம்பர் சொன்னீங்கன்னா அவர் 2500 அனுப்புவார். ஹலோ ஹலோ ஹலோ. அவர் எனக்கு போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, உங்களை கலைஞனா ஏத்துக்கிட்டாரு. இல்ல இல்ல சார், என்ன இது வரைக்கும் கேலண்டர்ல கலர்ஃபுல்லா தான் சார் தெய்வத்தை பார்த்திருக்கேன். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சார். யோ வாயாங்க. அவரே மனசு மாதிரி அப்படியே பேசுவேன் சார், பேசுவேன். வாங்க போடுங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, பேசாம இப்படியே போயிருவோமியா. பழனியில மியூசிக். சக்தி ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் சுட்டி அரவிந்த் அவர்களுக்கு. தேங்க்யூ. ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். டார்லிங்க வந்து நீங்க நிறைய டிவில பார்த்துருக்கலாம், நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்துருக்கலாம். நிறைய இவருக்கு முகங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு புதுசா தெரிஞ்சிருக்கும். நிறைய சூப்பரா ப்ளே பண்றாரு, மியூசிக்ல வாசிக்கிறாருன்னு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 18 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து ஆமா டார்லிங் கிட்ட இருக்கு. ஆனா பயப்படாதீங்க, ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தாடி ஒன்னொன்னா எடுத்து வந்துருவான் போலன்னு பயப்படாது. அடுத்தடுத்த நிகழ்ச்சி நம்ம மீட் பண்ணும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா கொண்டு வருவாரு. சூப்பர் டார்லிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு மியூசிக் இருக்கின்ற ரசிக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன குவிஸ் கேம் வைக்க போறோம். என்னது? பாட்டுக்கு இடையில வர்ற மியூசிக்கு நான் ஒரு 2-3 மட்டும் நான் இங்க ப்ளே பண்ண போறேன். சரி, யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. கையை தூக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்கு. கிஃப்டா? ஆமா. உண்மையாவே கிஃப்டா? என்ன கிஃப்ட்டுக்கு கை தட்டுறாங்க? அந்தராக்ஷரி மாதிரி. ஓகேவா? ஒரு பாட்டுல இருந்து ஒரு பிஜிஎம் ஏதோ ஒன்று வாசிக்க போறாரு. அது என்ன பாட்டு தெரிஞ்சவங்க கையை தூக்கணும். டக்குன்னு ஆன்சரை சொல்லிடாதீங்க. ஆமா. ஓகே. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஆன்சரை கண்டுபிடித்தால் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். விளையாடலான்னு நீங்க சொல்றது எங்களுக்கு கேட்கலன்னா கை தட்டினா நாங்கள் கேட்கிறோம். விளையாடலாமா? 2 பக்கமும் ஒரு குரூப் இருக்கு டார்லிங். நம்ம தப்பிச்சிட்டோம் இன்னைக்கு. ஆமா டார்லிங். ஓகே, ஸ்டார்ட். டஃபா போவோமா ஈஸியா போவோமா? ஃபர்ஸ்ட் டஃபா போவோம், இல்லை ஈஸியா போவோம் ஃபர்ஸ்ட். நீ முதல்ல வாசிடா அப்படின்றாங்க அவங்க. இந்த வரேன் சார், அப்படியே வாசிங்க. இந்த அக்கா 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 வந்துட்டாங்க. என்ன பனி விழும் இரவு நனைந்தது நிலவு. கரெக்டானே? இந்த மாசம் அப்படிதான் இருக்கும், மார்கழி மாசம். பனி விழுதுன்னா வீட்டிலே இருக்கணும்.
இப்படியா வந்து எல்லாருக்கும் முன்னாடி மைக்ல சொல்றது? இன்னும் ஒரு தடவை பாடுங்க. பனி விழும் இரவு நனைந்தது நிலவு இளம் கோயில் இரண்டு டாலிங் டாலிங் போதும் டாலிங். நீங்க சூப்பர் சிங்கர் மாதிரி ஃபுல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. இந்த பாட்டு கரெக்டா? எல்லாத்தையும் கேட்போம். இந்த பாட்டு கரெக்டா? கரெக்டானா கை தட்டுங்க. கேட்கல? கேட்கலையா சார்? ஆடியோவில் யாராவது இருக்கீங்களா அண்ணே? அண்ணே கோச்சிக்காம உள்ள கொஞ்சம் போங்கண்ணே. நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? நீங்க போனாதான் உங்களுக்கு தெரியும். டாலிங் ஒருவேளை கேட்காதனால தான் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? இருக்கலாம இருக்கும். கீழே கைத்தட்டல் பின்றாங்க டாலிங். கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்களே உள்ள போறீங்களா? நான் உள்ள போறேன். சரி பார்த்து டாலிங். நீங்க கேளுங்க. நீங்க அடுத்த பாட்டு பாடுங்க. அக்கா சூப்பர்க்கா. gift வந்து வாங்கிக்கங்க. இல்ல gift நிறைய பேர் கை தூக்குறாங்க. என்னத்தையும் மாட்டி விடாது. மாட்டி விட்டுட்டு பக்கி போய். அடுத்த பாட்டு ப்ளீஸ். யாரு அங்க இருக்கீங்களா? வரீங்களா? இங்கிட்ட ஒரு 7 பேர். இங்க பாருங்க, இங்க பாருங்க. சார் கை தூக்கிறாரு. இந்த பாட்டை நான் சார் வாய்ஸ்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. என்ன மியூசிக்? இந்த பாட்டை நான் சார் வாய்ஸ்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க. வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். தனியா வந்திருக்கீங்களா? இந்த பாட்டு பாடினா கண்டிப்பா கூட ஒரு பேர் வந்திருக்கணுமே சார். இந்த பாட்டை நீங்க லஞ்ச்ல இருக்காங்க. ஓ நீங்க அவங்க பிரிஞ்சு சந்தோஷமா இருக்கீங்க, அவங்க அவங்கள பிரிஞ்சு அங்க சந்தோஷமா இருக்காங்களா? என்னகாரா வசீகராவா? நீங்க சாப்பிட்டீங்களா சார்? நான் சாப்பிட்டு தான் சார் மிச்சம் வைப்பேன். சார் வந்து இந்த பாட்டை பாடுனதை மட்டும்தான் நீங்க கேட்டீங்க. அவர் படிச்சாரு வசீகரா. இல்ல டாலிங், அது அவர் டான்ஸ் ஆடிட்டே பாடுவார் டாலிங். அதே ஸ்டைல். அப்படியா? ஆமா டாலிங். டான்ஸ் ஆடுவீங்களா சார்? ரொம்ப ஈஸி சார். இந்த குழந்தை தவக்கிற மாதிரி தவந்துட்டே பாடினா இந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. குழந்தை ஏங்க வீட்டில் அவரு குழந்தை தவந்துக்கிட்டு இருக்குங்க, நீங்க வேற. சூப்பர் சார். ஒரு பலத்தை கை தட்ட கொடுங்க சாருக்கு. அடுத்த பாடல் என்ன? அடுத்த பாடலா? சொல்லவே இல்லை. சரி ஓகே, நான் போயிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் போவேன். வசீகரா கரெக்ட் இல்லை? கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஆனா இந்த பக்கம் 7 பேர் கை தூக்குறாங்க. ஆமா நீங்க நீங்க கை தூக்குங்க. பாட்டு தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. மேடம் தெரியுமா? மேடம் இந்தாங்க பாருங்க. மேடம் இந்த பக்கம் ஒரு 7 பேர். ஓடிபி சொன்னீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துட்டு போயிரு. திருப்பி வசீகரா சார் கை தூக்கி இருக்காரு. யாரு? இந்த வசீகரா சார் அங்க கை தூக்குறாரு. குயிலே கருங்குயில் மாமா மணக்குயில். லைனா சார் குயில். ஒரு நிமிஷம். குயில் உட்கார்ந்து இருக்கறனால தெரியல. எழுந்து நின்று பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த குயிலை பத்தி தெரியும். நீங்க நல்லா பாருங்க. எந்திரிங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாடுங்க, இல்லாட்டி ஃபைன் வாங்கிடுவோம். என்னது என்னது என்ன சொன்னீங்க? கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? வேற யாராவது ஃபர்ஸ்ட் லைன் தெரியுமா? இந்த பக்கம் வசீகரா சார் ரொம்ப நேரம். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, அவிமனம் துகளையே அதுவும் ஏனோ தெரியலையே. சூப்பர் சார். படம் பேரு? மெல்ல திறந்தது கதவு. மியூசிக் டைரக்டர் இசைராணி இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன். வாழ்த்துக்கள் சார். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவர் பாடினதை பாத்தீங்களா? ஊரு சனம் தூங்கிருச்சு, அதுவும் ஏனோ தெரியலையே. ஆமா, என்னமா பாடுறாரு பாருங்க. ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஏனோ தெரியலைன்றாரு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாலிங். வசீகரா பாட்டையும் இந்த பக்கம் ஒரு மேல் வாய்ஸ்ல கேட்டேன், ஊரு சன பாட்டையும் ஒரு மேல் வாய்ஸ்ல கேட்டேன். வெரி ஹாப்பி. ஆமா ஆமா சூப்பர். அவ்வளவுதான். வாங்க. இல்ல அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? போலாமா? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்து நம்மளுடைய பிரீமியமா வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, சோஃபால உட்கார்ந்துருக்கிற நம்ம அண்ணன்க யாராவது இந்த பாடல் கண்டுபிடிக்கணும். ஓகே பாடல். சார் வாட்ஸ்அப்ல பிஸியா இருக்கார், அப்புறமா பாப்போம். இந்த கேம் வந்து ஒன்லி இவங்களுக்கு மட்டுமா? ஆமா. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நம்ம தலைவரே வந்திருக்காரு. தலைவரே திமிங்கல தானுங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நம்ம லக்ஷ்மி மக்கள்லாம் சிறப்பா இருக்காங்கல்ல? சிறப்பு. கேம் போய்கிட்டு இருக்கு சார். நல்ல வேலை நான் பாட்டுக்கு கண்டுபிடிச்சா பரிசுன்னு சொல்லிவிட்டேன். யாரை வச்சு பரிசு கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க சார். அதான்
சார் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, இன்னொரு தெய்வம் வந்துருச்சு. சரி Okay. ஓகே. இப்போ கேம் வந்து அந்த 3 பேருக்கு கிடையாது, அது சென்ட்ரல் இருக்க சாருக்கு இருக்கு, சைலம் சாருக்கும் சுப்பிரமணிய சாருக்கும் கிடையாது. மிச்சம் இருக்க எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே ப்ளீஸ். சூப்பர் பாட்டு. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறவங்க யாராவது இதை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். சார் யாருக்கா தெரியுமா? சார் உங்களை தவிர பின்னாடி இருக்க எல்லாரும் கை தூக்குறாங்க. ஐயா, நம்ம ஐயா வந்துட்டார். படம் பாட்டிங்க சின்ன தம்பி படம். சின்ன தம்பி படமா குஷ்பு ஞாபகம் இருக்கு, கூட யாரு ஆடுவாங்கன்னு தெரியல. குஷ்பு நான் இருக்கா? குஷ்பு கூட ஒரு பையன் வருவேன், அந்த பையன் அவன் கூட குண்டாரு. பிரபு பிரபு. ஆமா. அப்புறம் சிவாஜி. இதெல்லாம் ஞாபகம் இருக்கே. பாட்டு என்ன பாட்டு சார்? அந்த குஷ்புக்குள்ள வயலுக்குள்ள ஓடும். யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க வந்துருச்சு, இங்க வரல அப்படின்னு போது தண்ணி தொட்டிக்குள்ள குளிக்குங்க அந்த பிள்ளை. உத்தராமன் சார் கண்டுபிடிச்சார் நினைக்கிறேன். போவோமா ஊர்வலம். கரெக்ட் தான் டாலிங். பாடதானே வர. போவோமா ஊர்வலம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? ஆனா பாடினா தானே நமக்கு தெரியும். ஏங்க பரிசு கொடுக்கறது முதல் வரி பாடுவாருங்க. அப்படியா? பாடுவாரு கண்டிப்பா. சரி பாடு. நீங்களாச்சும் இப்ப அவரு பாடுவாரு. ஐயா நான் வந்துருச்சா? போவோமா ஊர்வலமா? நீங்க 2 லைன் பாடுறீங்களா? போவோமா ஊர்கோ. இல்ல வந்துருங்க போலாம். நல்ல பாட்டு வந்துருங்க. போவோமா ஊர்வலம். அந்த பாட்டு பாடுறீங்களா? அந்த பாட்டு தானா? நீங்க வந்துருங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? நீங்க வேற விட இல்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. சூப்பர். பலத்த கைத்தற கொடுக்காத நம்முடைய சுட்டி அரவிந்த் அவர்களுக்கு. எனக்கு இல்ல, நீங்க இசை ரசிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டு கண்டுபிடிக்கிறதே சில இடத்துல பெரும் பாடா இருக்கும். ஆனா மியூசிக் டைரக்டர் வரைக்கும் கரெக்டா சொன்னீங்க. உங்களுடைய இசை ஞானம் வாழ்க சார், சிறப்பு. இன்னொன்று டார்லிங், கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்தை பாராட்டணும். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாதி சீட்டில் உட்காந்துருந்தாங்க, பாதி பேர் வந்து அங்கங்கே ஷஃப்ல் ஆகிட்டு இருந்தாங்க, காலியாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே ஹவுஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். அதே வெளியே நல்லா ரசிக்கிறாங்க. வெளியே நின்றுட்டு இருந்தாங்க டார்லிங். நல்லா இருந்தா பார்ப்போம், இல்லாட்டி அப்படியே போயிடலாம். அப்படியே பார்ப்போம், பரவாயில்ல கொஞ்சம் தேர்ந்து போவோம் அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க. ஆமாம். ஓகேவா? ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? எஸ் ஓகே, இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சில நடிகர்கள்லாம் கூப்பிட வரோம். எஸ். ஸோ ஒவ்வொரு நடிகர்களும் வரப்போகிறாங்க. இதில் புது புது நடிகர்களும் வரப்போகிறாங்க. சாருக்காக ஸ்பெஷலாக வந்து உட்காந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் ரேர் வாய்ஸ், யாருமே பேசாத வாய்ஸஸ், அந்த நடிகர்கள் மட்டும் தான் அவங்க சொந்த குரலில் பேசுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னே சொல்லிடுவோம். முதல்ல ஒரு 4 வாய்ஸ் மட்டும்தான் நாங்களாக பேச போகிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்லாட், நீங்க என்னெல்லாம் வாய்ஸ் கேட்குறீங்களோ அந்த வாய்ஸ் எல்லாம் நாங்கள் பேச போகிறோம். ஒரு சில விதிமுறைகளோட நான் சொல்கிறேன். கவலைப்படாதப்பா, கவலைப்படாப்பா தம்பி, பயப்படாப்பா ஹீரோ, பயப்படாது போங்க. அப்படியா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்க 4 பேர் என்ன மட்டும். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அழகான ஒரு நடிகர். அதுக்கு முன்னாடி சார், இந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் பேசுறது கேட்குதா? கேட்கலைங்களா? அன்னைக்கு கேட்கலையாண்ணே. இல்ல அது ஹால் இப்படி இருக்கிறதுனால ஹாலோ ஆகிறனால ஹாலோ ஆகுது, எக்கோ ஆகுதா ஹால்ன்றனால. அண்ணனும் சவுண்ட் இன்ஜினியர், அதனால போயிட்டு ஒரு டிப்ஸ் ஒரு கொடுத்துட்டு நினைக்கிறேன். நான் எங்களுக்காவது கேட்குற மாதிரி வச்சிருங்கன்னு சொன்னேன். ரைட் ஓகே. இதுல வேற வாஸ்து. ஸோ யாரு ஃபர்ஸ்ட்? யார் வரா? ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூப்பிட போறேன். அவரை பத்தின க்ளூ தரேன். அவர் யார் நீங்க கண்டுபிடிங்க. இவர் நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், பேசினா ஸ்டைல். யாரு? பவர் ஸ்டாரா? அவரும் தான், இல்லைன்னு சொல்லல. இல்ல கோரஸா என் காதுல பவர் ஸ்டார். பவர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு டார்லிங், உங்களுக்கு தெரியல. ஆனா சூப்பர் ஸ்டார் நம்ம கூப்பிட போறதில்ல. ஒரு படத்துல இருந்து ஒரு கேரக்டரா கூப்பிட போறோம். எப்படின்னா இப்படிதான். யாரோ அந்த கபாலி, இன்னும் டிவியில் நம்மளே தெரியும். யாரோ அந்த கபாலி வர சொல்றா. தமிழ் படங்களை இங்க மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலே அப்படி சொன்னதுமே குனிஞ்சு
சொல்லுங்க ஏஜமா. அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. நம்ம கோயம்புத்தூர் நம்ம கோவை நகர். சார் பெரிய ஸ்டேஜ், நீங்கள் நடந்தா நல்லா இருக்கும் சார். சிங்காரம் சார் யாசே சிங்காரம். ஐயோ இது என்னது? சங்கு பிச்சு எரிஞ்சிருவேன். சாப்பாடு. ஆமா ஆமா ஆமா. இது பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம், இங்க சந்தோஷம் இல்லை சொன்னா எங்க போனாலும் சந்தோஷம் கிடையாது. அதனால கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம தான் எடுத்துக்கணும். அடுத்தவங்களை பார்த்து ஐயோ இவோ நல்லா இருக்கானே, நம்ம கூட பிறந்தவங்க தானே, ஐயோ நம்ம கூட படிச்சவங்க தானே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, மற்றவங்களை பார்த்து புலம்புறதை இப்பவே நிப்பாட்டிட்டு நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை ஆண்டவனை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நல்ல ஜாலியா மகிழ்ச்சியா வாழுங்க. சந்தோஷமா தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் சொல்றான். ஆண்டவனே செய்றா. இதை பாருங்க, நம்ம கோவை நகரத்தார் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே 60 வருஷம் வந்து நடத்துறாங்க. அதுக்கு வந்து ஒரு விழா நடத்துறாங்கன்னா மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வரும்போது செயலா வந்துட்டோம். இவ்வளோ பேரையும் பார்த்த உடனே மனசுல சும்மா லபுக்கு 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 நடிக்கிறேங்க. இதை பாருங்க, மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம் சார். நல்லா சாப்பிட்டு வந்து சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் சார். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் மிமிக்ரி கேட்டுட்டு தூங்குறதுல ஒரு சுகம் இருக்கு சார், தனி சுகம். நீங்க ஸ்கூல் காலேஜ் பக்கம் போனது கிடையாது? போனது இல்லை சார். இந்த லஞ்சுக்கு அப்புறம் சயின்ஸ் பீரியடு மேக்ஸ் பீரியடு வைப்பாங்க. ஏன்? அப்பதான் தூங்கவே முடியும். அந்த மாதிரி நம்மளே வச்சிருக்காங்க. நம்ம தூங்க வைக்கிறது இல்லை, நம்ம தூக்கத்தை எழுப்பணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சார். சார் யார் வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கா சொல்லுங்க. ஐயோ நம்ம முத்துராமன் சார் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வந்து ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு ரசிக்கிறாரு சொன்னா அது வந்து கண்டிப்பா முத்துராமன் சார் தான். எனக்கு வந்து டிவில லட்சுமி செராமிக்ஸ் எப்பெல்லாம் ஆட் வருதோ எனக்கு சாரோட முகம் ஞாபகம் வருது. இது புதுசா இருக்கே. ஆமாங்க. வேற எதாவது கேட்க போறீங்களா சார்? அதுக்காக மட்டும் தான் நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்களா? இல்ல சொல்லுங்க. யூ நாட்டி. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். தெரியும் சார். அவ பேரு குமுதவல்லி. சார் லதா இல்ல? நான் இப்ப கபாலி. சாரி சார், போங்க. அவ பேரு குமுதவல்லி. சரி சார். ஏன் குமுதவல்லியை 42 கடத்தி கூட்டி போயிட்டாங்க. அவ்வளோ கேங் கடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வேற வேலையா இருந்தேன். சரி சார். ஏன் குமுதவல்லியை தேடி நான் போகாத இடமே கிடையாது. அச்சோ பாவம். மலேசியா போனேன், மலேசியா, தாய்லாந்து போனேன், தாய்லாந்தா, பேங்காக் போனேன். இல்லை மசாஜ் போகிற இடமா இருக்கு. இல்லை சார், பொண்டாட்டி தேடி எப்படி? அங்கெல்லாம் தேடி கிடைக்காத என்னோட குமுதவல்லி சரி அங்கே போடுங்கண்ணே. இங்கதான் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கா சொன்னாங்க. ஐயா தேடி 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 கடைசியில் என்னோட குமுதவல்லிய கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சியா? ஐயா எங்க? இங்க. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே. ஊதா 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 பூ, ஊதும் பண்டு ஊதா பூ, ஊதா ஊதா ஊதா. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம். மைக் போச்சா? செக் 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 செக். மைக் பிரிச்சு போறேன். பாவம் சூப்பர் ஸ்டாருக்கே இந்த கதி. இந்தா ஐயா ஆடியோ டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நம்ம கூட இருங்க. ஐயோ சிரிக்கும் போது அப்படியே சமந்தா மாதிரி இருக்கீங்க. இது அப்பத்தாவா? அப்பத்தா இல்ல சமந்தா. ஐயோ நான் ஐயோ ஒரு வெக்கம். இதை பாருங்க, நான் வாங்கி கொடுத்த பூவை இன்னும் அப்படியே வச்சிருக்கீங்க தலையில. இந்த சிரிப்புல விழுந்தவ தான். இதை பாருங்க, நீங்க என்கிட்ட பேசினதெல்லாம் நான் மறுபடியும் கேட்கணும். எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா? அந்த பாட்டு எனக்காக பாடுனீங்களே, பாடுங்க பாப்போம். என்ன பாட்டு சார்? நீங்க வச்ச மீன் குழம்பு 40 வருஷமா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜா? ஆமா.
பக்கத்தில் ஒருத்தர் சைலண்டா இருக்காரு. யார் அவரு? எங்கள் வீட்டுக்காரரு இது வீட்டுக்காரா? பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. இதை மன்னிச்சிருக்க, நான் என்னோட குமுத ஒல்லி நினைச்சு உங்ககிட்ட வந்துட்டேன். இந்த வண்டியோட ஆர்சி புக்கு உங்க பேர்ல தான் இருக்கணும். உங்க 2 பேரும் பார்க்கும்போது பெஸ்ட் பேரா இருக்கு. உங்களை மாதிரி சந்தோஷமா மற்றவங்களும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நீங்க ஆசீர்வாதம் எல்லாரையும் பண்ணணும். ஓகே, இருந்தாலும் சொல்றேன், நீங்க சிரிக்கும் போது அப்படியே சமந்தா மாதிரி தான் இருக்கீங்க. ஏதோ தெரியாம பேசிட்டே, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எனக்கு அம்மா மாதிரி, எனக்கு பெரியம்மா மாதிரி, எனக்கு பாட்டி மாதிரி. ஐயா, இவ்வளோ பேசி அமைதியா இருக்கீங்களே, நீங்க தான் சூப்பர். இப்போ போடுற பாட்டை ஏதோ கேட்குறாங்க டாலிங். டாலிங் அவன் ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன குமுதவலி கிடைச்சிச்சா? எனக்கு குமுதவலி கிடைக்கல, எனக்கு சூப்பரான ஒரு பாட்டி கிடைச்சிருக்க. கை தட்டா மகிழ்ச்சி. நாசிச்சு. சூப்பர் டார்லிங், சூப்பர் சாரை கூட்டிட்டு வந்துட்டோம். அந்த பாட்டிமாக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் கொடுங்களேன். கண்டிப்பாங்க. நீங்க அங்கிருந்து சிரிக்கிறது இங்க இங்கே சந்தோஷமா இருக்கீங்க. ஆஹா, இன்றைய நாள் நிறைவு பெற்றது போல் காட்சி அளிக்கிறது எனக்கு. இல்ல சிறப்பு. நெக்ஸ்ட் வேற ஒருத்தரை கூப்பிட போறோம். எஸ், இவரை பத்திர க்ளூ தரேன், நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. சொல்லுங்க. தமிழ் சினிமாவை உலக சினிமா லெவல் கொண்டு போகணுன்றத முயற்சியை ஆரம்பத்துல இருந்தே இவர் வச்சுட்டு இருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல கலக்குனாரு, கலர்ல கலக்குனாரு, டிஜிட்டல்ல கலக்குனாரு, டிவிக்கு வந்தா கலக்குவாரு. இவர் எங்க போனாலும் கலக்குன்னு கலக்குவார். யாரு? எஸ், இங்கிலீஷ்ல த யூனிவர்சல் ஹீரோன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பத்மஸ்ரீ மேடம். மேடம் மேடம் நல்லா பண்ணுவோம் மேடம். என்ன கோச்சுட்டு போறீங்க மேடம்? நல்லா பண்ணுவோம் மேடம், நம்புங்க மேடம். அப்படியே மேடம் வெளி நம்புங்க. மஞ்சள் சாரி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் எழுதும்போது சூப்பர்வைசர் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி அப்பப்போ உள்ள போயிட்டு இருக்கீங்க, பயமா இருக்கு மேடம். எங்க பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன். சாரி சார், சீசன் தெரியாம நான் அதை போட்டு விட்டுட்டேன். Vivo on V5 on V10 வழங்கும். இன்னைக்கு ஸ்பான்சர் இவங்க சார், கோவை நகர். இப்போ எப்படி சொல்றேன்னு மட்டும் பாருங்க. கோவை நகரத்தார் சங்கம் வழங்கும் நிரல். ஓடலாம், ஒளியலாம், கை தட்டலாம், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி சொல்லியும் கையே தட்டாம இருக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம ஊருக்காரங்க குசும்பு. இல்லை, எனக்கு என்னெல்லாமோ ஞாபகம் வருது சார். நோட்டீஸ் ஒட்டாதீங்க அப்படின்னு போட்டு அங்கே நோட்டீஸ் ஒட்டுவோம். இங்கே எதுவும் பார்க்கிங் பண்ணாதீங்கன்னா பார்க்கிங் பண்ணுவோம். அது மாதிரி சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறதே தெரியலைங்க. யாரோ 2 பேர் வந்து கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு கை தட்டுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் கடவுள். அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது, நல்லா கை தட்டலாம், விசில் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் கடவுள். கை தட்டாமல் உட்காந்துருக்க பார்த்தீங்களா? நீங்களும் கடவுள் தான். நீயும் கடவுள் தான். கடவுள், நானும் கடவுள். நம்மளாம் கடவுள்ல போய் உட்காந்துருக்கிற கடவுள். யாரெல்லாம் பிக் பாஸ் பார்க்குறீங்க கை தூக்குங்க. ஆமாம், இந்த சீசன் கம்மியாக தான் சார் பார்க்குறாங்க, தெரியும். அந்த அம்மாலாம் பார்க்குறாங்களே, தெரியுது. பிக் பாஸ் பார்க்குற நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரையும் பாருங்க. பாவம், ஒரு தோசை வர்றதுக்கு 15 நிமிஷம் விளம்பரம் வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அவங்க கஷ்டப்படுறாரு. ஏன்னா இங்கே நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இந்த சந்தோஷமாக சிரிக்கிறவங்கள பார்க்கும்போது என் கண்ணுக்கு அழகாக அர்ச்சனா மாதிரி தெரிகிறாங்க. பிக் பாஸ் அர்ச்சனா இப்போ இந்த சீசன் கை தட்டாமல் உட்காந்துருக்கும் போது மாயா மாதிரி தெரிகிறாங்க. அர்ச்சனாவா இருக்கலாமா இல்லை மாயாவா இருக்கலாமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க
பாஸே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்களே, அவங்ககிட்ட போய் மாயா அர்ச்சனா எப்படி சார் அப்படி சொல்ல மாட்டாங்க சார். நிறைய பேர் கை தூக்குனாங்க, நீங்கள் பார்க்கல. நீங்கள் அப்போ சின்ன பையன். ஓகே சார். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். நாளைக்கு நெக்ஸ்ட் யாரை கூப்பிட போகிறோம்? நெக்ஸ்ட் ஏன்னா நம்ம சொன்னதில்ல, நம்ம 4 பேர் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட சாய்ஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேற ஒருத்தர் கூப்பிட போகிறோம். இவர் பற்றின க்ளூ தரேன், நீங்கள் கண்டுபிடிங்க. ரஜினி சார், கமல் சார் 2 பேர் தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருந்த டைமில் திடீர்னு ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்தார், 6 அடி உயரத்தில், திராவிட நிறத்தில். யாரு? எஸ், ஒரு டீமில் 11 பேர் இருந்தாலும் அந்த டீமுக்கே மிக முக்கியமானவர். நம்ம எப்படி கூப்பிடுவோம்? நம்மளும் அவர் அப்படி தான் கூப்பிட போகிறோம். வாங்க கேப்டன். ஆடுது சார். துளசி வாசம் மாறினாலும் மாறுண்டா, ஆனா இந்த தவசி வாக்கு மாறவே மாறாதுடா. புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சது எவனும் கிடையாது. நானும் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் பண்றேன், எல்லாரும் என் வாயன்னு பாங்குறீங்களே. கையை தட்டன்னா குறைஞ்சா பெறுவீங்க. தட்டாத்தா தட்டு தட்டாத்தா. ஐயோ, பிராஸ்லெட்டே போயிடுச்சு. பரவாயில்ல. தம்பியை பற்றி தெரியுமா? தம்பி பேர் தான் சுட்டி அரவிந்த். ரொம்ப நல்ல தம்பி, நல்ல நிகழ்ச்சி பண்ணுவார். தம்பி அது மாதிரி பண்ணுங்க, எல்லாரும் சிரிக்க வைப்பீங்களா? அது மாதிரி சிரிக்குவீங்க. வராது, நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்களே. தேங்க்யூ 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 ஸோ மச். இன்றைக்கி வந்து 60 வருஷம் வந்து இந்த பணி விழா அழகாக கொண்டாடுறீங்கன்னா அதுக்கு நான் வந்து ஒரு தடவை விஷ் பண்ணிடுறேன். மேரி கிறிஸ்மஸ். சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கடையில் முடிச்சிருவோம், அங்கே போயிடுவோம். அவங்க கிட்ட போயிடலாமா? எஸ். ஏன்னா வந்து இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை பொதுவாக சொல்கிறேன், உங்களை சொல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லி பொதுவானா புரியலையே. இல்லை, அவங்க ஒரு 4 வாய்ஸை கற்று வச்சுக்குவாங்க, அந்த 4 வாய்ஸ் எடுத்து வந்து ஸ்டேஜில் பேசுவாங்க, கை தட்டுவாங்க, பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல், இல்லை பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் என்னெல்லாம் வாய்ஸ் கேட்க போறீங்களோ அதெல்லாம் இங்கே அசார் பேச போறாரு. ஹலோ இருப்பா, பேசிகிட்டு இருக்கேன். இருப்பா, காப்பாத்துறேன். 5 ரூல்ஸ் மட்டும். 5 ரூல்ஸ் மட்டும். ரூல் நம்பர் 1, கண்டிப்பாக அவங்க தமிழ் திரைப்படத்தில் நடிச்சவங்களா இருக்கணும். சரியா? ஆமாம், நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஹிந்தி படம், தெலுங்கு படம், போஜ்பூரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா நேற்று ஒரு ப்ரோக்ராமில் இப்படி தான் சார், எந்த வாய்ஸ் வேணாலும் கேளுங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பையன் வந்து டிடிஎஃப் வாய்ஸ் கேட்டுட்டான். டிடிஎஃப் நம்மளுடைய அப்படி சொல்றீங்களா? சின்னங்களா அப்படியே ஒரு முறுக்குன்னா போயிட்டே இருக்கு. சின்னங்களா தங்கம் எப்படி இருக்கீங்க தங்கம், இந்த வாய்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஒன்று ஒரு பாப்பா இருந்துச்சு, பிடிஎஸ் வாய்ஸ் பேசுன்னு கேட்குது. பிடிஎஸ்னா யார் தெரியுமா? தெரியாது. கொரியன் டான்சர். அம்மா போகிறாங்க, அவங்க மகிழ்ச்சியில் இருக்காங்க, விடுங்க. அந்த 2வது பையனுக்கு மட்டும் அந்த கிஃப்டா வாங்கி அந்த சட்டை மேல சட்டை போட்டுருக்கான்ல, அவனுக்கு கொடுத்துருங்க. அதானே? அந்த சட்டை மேல சட்டை போட்டிருக்கான்ல, அவன் மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணிருக்கலேன். அப்படி சொல்ல அவங்க 2.5 பவுண்ட்ல மோதிரமா வாங்கி உள்ள வச்சு கொடுக்க சொன்னாங்க. சரி, 3வது கண்டிஷன். எஸ். ஒருத்தர் ஒரு வாய்ஸ் தான் கேட்கணும். இன்னொரு வாய்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா வந்ததுலேருந்து கையை கட்டிக்கிட்டு சும்மாவே உட்காந்துருப்பாங்களே, அவங்கள இந்த வாய்ஸை கேளுங்கன்னு சொல்லி அவங்களும் பேச வைங்க. எல்லாரும் நம்ம வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற காரணத்துக்காக. இது நிறைய வாய்ஸ் பேசணுன்றதுக்காக டக்குன்னு போயிடலாம். ஒரு வாய்ஸ் முடிஞ்சோடனே கை தட்டிங்கன்னா அடுத்த வாய்ஸ் போயிடலாம். எல்லா வாய்ஸையும் பேசுறதுக்கு நாங்கள் பெரிய ஆளுக்கெல்லாம் கிடையாது. அதனால 5 லைஃப் லைன் எங்களுக்கு, அதாவது தெரியாதுன்னு சொல்றதுக்கு. அப்படி தெரியாதுன்னு சொல்லி மன்னிக்கும் போது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டோம், கால் விட்டுருங்க. ஓகே ஓகே. இந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேனா நீங்க கையை தட்டிட்டீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை இனிதே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன வாய்ஸ்? தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சன வெறித்தனோ இன்னும் இவ்வளோ கலுனா நம்ம கெத்தா. I'm very happy.
என்ன இங்க கூட்டவங்க யாரா வேணா இருக்கலாம் சார். முன்னாடி நின்று கை தட்ட நம்ம தங்கச்சிங்களா இருக்கலாம், பின்னாடி உட்காந்து கை தட்டாம உட்காந்துருக்கிற நம்ம அங்கிள்ஸா இருக்கலாம், இல்ல ஒட்டு மொத்தமா சொல்லனா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நம்ம கோவை நகரத்தார் சங்கமா கூட இருக்கு. இதுக்கு கொஞ்சம் கை தட்டி இருந்திருக்கலாம். நண்பா, நம்பி, அது என்ன சார் நம்பி? என்னை நம்பி வந்து உட்கார்ந்து கை தட்டுற எல்லாருமே எனக்கு நம்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஒரு விஷயம் சொல்றேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணுங்க. உசுப்பேத்திர விட்ட உமனம், கடுப்பேத்திர விட்ட கம்முன்னு தான் வாழ்க்கை சும்மா. அவ்வளவுதான் நண்பா, நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹாலில் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு மொத்தமே 10 பேர் தான் வந்திருந்தாங்க. எப்படி சார் கல்யாணத்துக்கு 10 பேர் வந்திருப்பாங்க? அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் நடந்ததுனால கவர்மெண்ட்லாம் 10 பேர் தான் ஒரு கல்யாணத்துக்கு வரணும்னு ஆர்டர் போட்டாங்க. அதில் 2 பேர் மாப்பிள்ளை பொண்ணு. 10ல் 2 அப்படி போயிடுச்சு. 4 பேர் அவங்கள பெத்த பேரண்ட்ஸ். ஆமா, 2 பேர் இருப்பாங்க, மிச்சம் 4 பேர் தான் சார் இருக்காங்க. அதில் 2 பேர், ஒருத்தர் வீடியோ எடுக்கிறவர், இன்னொருத்தர் ஆடியோ போடுறவர். நீங்களும் இருந்தீங்களா? கடைசியாக இருக்கிற 2 பேர், ஒன்று அரவிந்த், இன்னொன்று அசார். அந்த சோழ நானும் இருந்தனா? நீ அப்போ சின்ன பையன், உனக்கு தெரியாது. நான் கை தட்டுங்கன்னு கேட்கவே இல்லை அந்த 10 பேரை. ஆனால் அவங்க கை தட்டின சத்தம் அங்கே மலை மேலே இருக்கிற ஊட்டி வரைக்கும் கேட்டுச்சு. ப்ரோக்ராம் ஊட்டியில். ஆனால் இங்கே ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்கீங்க. கையை தட்ட சொன்னால் வாட்ஸ்அப் உட்காந்து பார்க்குறீங்க. நீ வாங்கினத்தோடு நல்லா இருக்கே, எங்கே வாங்கினீங்கன்னு எங்கள் காதில் கேட்குற வரைக்கும் பேசுகிறீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருக்கலாமோ அப்படின்னு அந்த மாமா சொன்னது வரைக்கும் கேட்டது. கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுட்டுமா நீங்கள் தப்பான முடிவு எடுக்காம? இதை பாருங்க, கை தட்டா பேசுறவன் கிடையாது நான். கை தட்டலனாலும் கை தட்டுற வரைக்கும் பேசுறவன் தான் கலைஞன். உனக்குள்ள இருக்கிற வேலாயுதத்தை நீ வெளியே கொண்டு வா நண்பா. நீ பற்று வைத்த நெருப்பு பற்று எறிய உனக்கு, நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கிறது. ஹாப்பியா? அடுத்து கை தட்டினா தான் கேட்கும். பெரிய பேச்சா போச்சு. நெக்ஸ்ட் அனுஷ்காவா? சூர்யா. ஓகே. சூர்யா, அனுஷ்கா சார், தனுஷ் சாரா? அர்ஜுன் தாஸா? ஓகே. அர்ஜுன் தாஸ் தெரியுது சார், நிறைய பேருக்கு பரவாயில்லையே. சரி ஓகே, கரெக்ட் தான். யாரியா? டாலிங் மெர்ச் பண்ணிருங்க. சூர்யா, அர்ஜுன் தாஸ் எல்லாம் ஒரே காம்போ. ஆமா, நம்ம அப்போ ஒன்று பண்ணுவோம். விக்ரம் படத்தில் இருக்கிற ரோலக்ஸை கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி அர்ஜுன் தாஸை கூப்பிட்டு ரோலக்ஸை கூப்பிட சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி சிங்கத்தை கூப்பிட்டுட்டு வருவோம். சிங்கத்தை கூப்பிட்டு கூப்பிடுவோமா? அப்ப ஆக்ரோஷமா ருக்ரோஷமா பயங்கரமா இருக்கிற நம்முடைய சிங்கம் சூர்யா சார் கூப்பிட்டுருவோமா? சினிமால பார்த்திருப்ப, போட்டோல பார்த்திருப்ப, ஏன் கூட்டுல கூட பார்த்திருப்ப, கம்பீரமா இப்படி கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கியா? வெறித்தனமா 1 மணி நேரம் ஸ்டேஜ்ல நின்று மிமிக்ரி பண்ணி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா சொல்லுங்க சார். ஓங்கி அடிச்சா சொல்லுங்க சார். நீங்க ஓங்கி அடிச்சா கை வலிக்குண்டா, கை வலிக்குண்டா. இது இல்லாம நான் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, வாழ முடியாது, பேச முடியாது, சிரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது டாடி. பழைய கோட்டை ஸ்மெல் வருது சார். மேக்னா, அழகான என் மேக்னா. இப்போ இப்படி இருக்கிற சூர்யா சார் அப்படியே ரொமான்டிக்கா, எஸ், வாரணம் ஆயிரம் சில்லுன்னு ஒரு காதல், இதுக்குள்ள போனார்னா எப்படி இருப்பாருன்னா, ஹாய் மாலினி, ஹாய் கிருஷ்ணன், இதை நான் சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இப்படி ஒரு அழகா பார்த்துருப்பாங்க. I'm in love with you. இப்படி இருப்பார். இதே சூர்யா சார் அப்படியே கேங்ஸ்டரா பல வருஷம் கழிச்சு பார்த்தா ரோலெக்ஸா வந்து நிற்கிறார். அந்த ரோலெக்ஸை கூப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அர்ஜுன் தாஸ் சாரை கூப்பிடுறோமா? வாங்க அர்ஜுன் தாஸ்.
இங்கிருந்து வெளியே போகும்போது அண்ணனோட மட்டும்தான்டா போடும். மொத்தம் 2500 பேர். 2500 பேரும் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வயிறு குலுக்கிற அளவுக்கு சிரிச்சாங்கடா. சார் கொடுக்கிறாரா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. ரிலாக்ஸ். அவன் பேரு டில்லி. Call me sir. எஸ் சார். ஓகே சார். கால் மீ சார். சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா? சிங்கம் பட்னியா இருக்கும் போது மொத்த காடு பட்னியா இருக்கணும்டா. இது நான். ரிலாக்ஸ். இங்க உட்கார்ந்துருக்கவங்கள யார் நினைச்சீங்க? யாரு? எல்லாம் என்னோட அங்காளி பங்காளிங்க. மாமன், மைத்துனன், பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், உரிமை எடுத்தோர், கை தட்டினோர், கை தட்டாதோர், சிரிச்சோர், சிரிக்காதோர், எல்லாரும் அத்திப்பட்டில காண போன என்னோட சொந்தக்காரங்க. சார் சார், இந்த உங்க பெரியப்பா பேர் சொல்லுங்க சார். பெரியப்பா பெரியப்பா கை கட்டி உட்காந்துருக்காரு. பெரியப்பா தான் கூப்பிடுவேன், பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். பெரியப்பா பக்கத்தில் இருக்க பெரிய மாவா இல்லையா தெரியல, நான் மாட்டி விட்டக்கூடாது. சரி சித்தி பேர் சொல்லுங்க. சித்தி பேர்? சித்தி பேரு சுஜாதா. சித்தி சுஜாதா. இருங்க, உங்க பேர் சுஜாதாவா மேடம்? பல்ல உடப்பேன்றாங்க. அஜித் சாருக்கு இது தேவையா? இத பாருங்க, இத திருப்பதி இறங்கி போறவல்ல, ஏறி போறவ. திருப்பதிக்கு எல்லாருமே ஏறி தான் சார் போவாங்க. என்ன சார்? நான் தனியால் இல்ல, என் பின்னாடி என் முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. பேரு தூக்குதோர, ஊரு தேனி மாவட்டம். பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, பொண்ணு பேரு ஸ்வேதா. முடிஞ்சா ஒத்தைக்கு ஒத்த வாடா. ஓகே நெக்ஸ்ட். அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க, அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க. இல்ல இல்ல வர்மனா யாரு? நாங்களும் தெரியாதனமா சொல்லிவிட்டோம். தமிழ் நடிகர்கள் நேற்று படம் ரிலீஸ் ஆனதுல தான் கேட்டா என்ன பண்றது? சிவகா, அதுவும் விஜய் சேதுபதி சார். பாருங்க, விஜய் சேதுபதி வேணும்னு கேட்கிறாரு. சூப்பர் சார். விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன். அந்த பக்கம் போகாதீங்க, யோகி பாபு கேட்குறாங்க, மாட்டிக்குவோம். இங்கிட்ட நினைக்கும். நீங்க என்னமா வர்மனா? வேற ஜெயிலர் மூவி படத்துல வர வர்மன். வாங்கப்பா வாங்க வாங்கப்பா. இப்பா பாதி. சரி, நீங்க 2 பேருமா போயிட்டு வாங்க. என்ன படிக்கிறீங்க? 78 பாஸ். பாஸ், நீங்க பாஸ். இதை சொல்ல அங்க இருந்து வர்றீங்களா சார்? சிலுக்கு சுமிதா வராதுங்கய்யா. எம்ஜிஆர் இல்லைன்னா எம்ஜிஆர். சிலுக்கு நம்பர் வேணும்னு கேட்ட மாதிரி இருந்தது சார். எங்க இருந்து சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி சரி. சிலுக்குக்காக கண்டிப்பா சாருக்கு வந்து புரட்சி தலைவர் வருவார். சிலுக்குக்காக அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காருங்க சார். விஷாலா ரஜினியா? எடுத்தோடனே ரஜினி போனப்ப பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா. வெளியூர் போயிருந்தீங்களா எல்லாரும்? ரஜினினே நம்பலையா? வடிவேலு இல்ல, ஒரிஜினல் ரஜினி வாய்ஸ் கேட்கும். என் நார்மல் வாய்ஸே வேற மாதிரி மாறிடுச்சு. கத்துன்னு கத்துற நிறைய பேர் கேட்டு வந்துட்டீங்க. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, வர்மன், சூர்யா. ஐயா வந்து எம்ஜிஆர் கேட்டாரு, புரட்சி தலைவர். இதெல்லாம் இந்த கடையை வித்தம்னாலே சரியா போகும் சார். அடுத்த டைம் எத்தனை மணிக்கு? நாங்க பாட்டு விடிய பேசிக்கிட்டு இருக்கோம். இருக்குங்களா? ஆல்ரெடி we are running out of time. Yes sir, you are 15 minutes. We can take 15 minutes. டைம்ல கரெக்ட்டா இருப்பாரு சார். காலையில இருந்து இருக்குல்ல, நம்மட்ட தான் இருக்காரு. வாங்க போவோம். சரி ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புரட்சி தலைவர் அவரை கூப்பிடலாம் டாலிங். அதுக்கு அப்படியா? ஆமா சரி இல்லையா? சோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உலகம் பிடித்துக் கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை வாய்ஸ் தான் கேட்டாங்க, டான்ஸ் கேட்கல. சும்மா இங்கிட்டு திரும்பிக்கிட்டு என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கோயம்புத்தூர் மக்களே. என்ன யாரும் கோயம்புத்தூர் இல்லையா?
எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அதான் சார் நீங்க வந்தோடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவேன் நினச்சா. காருக்குள்ள வச்சு தின்னுட்டு அங்கே பார்த்தீங்களா, அங்கே சார் வந்து என்னுடைய குரல் கேட்டார் பார்த்தீங்களா. நான் இல்லைனாலும் உங்கள் மூலியமா நான் இருக்கேன்றது இந்த மாதிரி ஆட்களை பார்க்க போது தான் தெரியுது. அடாடா 3 இடத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். தலைவா, நீங்கள் இந்த வாய்ஸ் கேட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அவர் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. வாத்தியார் என்றால் வாத்தியார் தான். எஸ், அடுத்து இதே வரிசையில் சிவகார்த்திகேயன் வாங்க. எஸ்கே ஒரு நிமிஷம். என்னது இது? இந்த சீமராஜால குதிரை ஓடி ஒண்ணு குதிரை வாய்ஸ். ஆமா, அது 8 குதிரை வரும். 8 குதிரை வாய்ஸ் பேசுவேன். அந்த வழியா ஒரு நாய் போச்சு. அது சரி, அவர் குதிரை ஓட்டிட்டு வரும்போது ஒரு வயசான பாட்டி போயிட்டு இருந்தது. அந்த வயசு அந்த படத்துல எல்லா வயசும் பேசுவாரு. காரணம் நீங்கள வாங்க சிவகார்த்திகேயன். ஹாய், உங்களை இங்கே கூப்பிட்டாங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஐயோ, யாரை பார்த்தாலும் ஆளை பார்க்குற மாதிரியே இருக்கு பங்கு. இது சிவகார்த்திகேயனா அசாரா? அசார் உடம்புக்குள்ள இருக்கிற சிவகார்த்திகேயன் நினைச்சுக்கோங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது கோவை நகரத்தார் சங்க மக்களே, அப்படி இனியா கேட்டுவிட்டோம். 1/2 மணி நேரமா தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டே இருக்குமே, நடுவில் கையை தட்டி விடுங்க கேட்டோம். அது தப்பா? செல்போன்ல வீடியோ எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க, வீட்டுக்கு போவோமான்னு கேட்கறீங்க, பஸ் டிக்கெட் இருக்கு, ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, உங்களுக்கு முன்னாடி கை கட்டுறீங்க. கண்ணு முன்னாடி ஒரு சார் விழுந்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா தூங்க வைக்காத நாங்க தூங்க வைக்கிறோம். அப்புறம் ஒரு அம்மா மாதிரி இல்ல பாத்தீங்களா? எங்க இருந்த குழந்தைங்கள நீங்க பாத்துக்க முன்னாடி எங்க ஆயா மாதிரி பாத்துக்க விடுறீங்க. அதையும் சேர்த்து பாத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் பலனா என்ன சார் கேட்டோம்? காசு கேட்டோமா இல்ல பணம் கேட்டோமா? கைத்தட்டல் தானே சார் கேட்டோம். அதையும் தட்டாம இப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க காலில் விழுந்து கைத்தட்டு வாங்குறது தவிர எனக்கு வேற வழி தெரியல சார். என்ன பேச விடு. பங்கு வேணாமா? இல்ல, அப்ப முழு பங்கத்தையும் நான் எடுத்துக்கலாம். பங்கு வேணும். பேமெண்ட் கொடுக்க அதுக்குள்ள பங்கு வேற. இந்த பாருங்க, நீங்க பாட்டை போடுங்க, போடாம போங்க. டான்ஸ் போடுங்க, போடாம போங்க. அடிக்கடி இப்படி ஒரு எங்க ப்ரோக்ராம போட்டு எங்க 2 பேரையும் ப்ரோக்ராம்ல புக் பண்ணியே ஆகணும். எப்படி புக் பண்ணி ஆகணும்? இப்படி இருந்த சிவகார்த்திகேயன் சார் திடீர் டாக்டர் ஒரு படத்துக்குள்ள போனாரு. அங்க இருக்கிற ஒரு 2 பேரை கூப்பிட போறோம். அதுல ஒருத்தர் தான் நம்மளுடைய தீபாக்கா. எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே அழுதுகிட்டே சொல்றீங்க. சின்ன இப்படிதான் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். யாரு? அந்த படத்துல பாத்தீங்களா? நல்லா சிரிக்கிறாங்க, கையதான் தட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க, பாக்குறாங்க. சாகனும் முடிவு பண்ண பிறகு லாரியில் அடிப்பட்டு செத்தான்னு, தூக்கு மாட்டி செத்தானு, எல்லாம் ஒண்ணு தரையா? ஐயோ, கை தட்டி கோமதி அக்காக்கு வலிக்க போகுது. வலிச்சா சொல்ல போது கோமதி அக்கா, நீ பாட்டு பட்டு பேசினா இருக்கா? உங்களுக்குலாம் நான் யாரு பேசுறது தெரியுதா? அது பாத்தியா? அவங்களுக்கு பேர் தெரியல, ஆனா பேர் தெரியாது, ஆனா நான் யார் வாய்ஸ் பேசுறேன்னு தெரியும் கரெக்டா. என்னடா வாய்ஸ் இது? இதெல்லாம் ப்ரோக்ராமுக்கு செட் ஆகாது. நாளா வியாபாரம் மாட்டேன் உனக்கு. ஆமா, உனக்காக முன்னுக்கை பண்றதுக்கோசரம் நான் சிவகார்த்திகேயனை கூட்டிட்டு வர முடியும். போய் கூட்டு வா, ஃப்ரெண்டு தானே. ஓ, நீ அப்படி வரியா? எல்லாரும் அமைதியா எப்படியே உட்காந்து வச்சுக்கோ. அந்த படத்துல வர மாதிரி கிட்னி அறுத்து டப்பாக்குள்ள போட்டு வித்துருவேன் நானு. தேங்க்யூ. எஸ், விஜய் சேதுபதி ஐயா கேட்டார் விஜய் சேதுபதி வேணும்னு. அதனால மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாங்க சார். சடவுனா? நான் 4 to 5 சடவுன் போலண்ணே. குமுதா மொத்த
உங்களுக்கு எப்படியா தெரியுது? உங்களுக்கு எது தெரியும்? அப்படிதான் தெரியும். அப்படிதான் தெரியுமா? சரி, எல்லாம் வணக்கம். நான் தான் விஜய் சேதுபதி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யார் வாய்ஸ் கேட்க போகிறான்னு நினச்சிக்கணும். சார் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து விஜய் சேதுபதி கேட்டார் பார்த்தீங்களா? மக்கள் சேவை நான் இல்லை, நீங்கள் தான். ஏன்னா சார் நீங்கள் என்னை காயப்படுத்தாமல் எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் கேட்குறீங்க. யாரும் ஒருத்தர் யோகி பாபு வேணும்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்லுங்க, வச்சு நான் வந்து நான் பண்ணுறேன். இல்லை, அவ்வளோ இருக்கு என்கிட்ட இருக்கிறது அவள் தான். இந்த கைத்தட்ட போது எனக்கு எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆஸ்ட்ரிச் ஆமா, அது 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 வந்து நாட்டுக்கோழி. சார் என்ன வந்துகிட்டே இருக்கீங்க, புரியலையே எனக்கு. சார் பரவாயில்ல விடுங்க. சரி, ஓகே. விஜய் சார் சொல்ல மாதிரி நீங்களா கிட்ஸை பிடிச்சிட்டீங்க. ஐயோ, புள்ள ஒரு குழந்தைக்கு நம்ம பிடிக்கிறதா கடவுளுக்கு நம்மளை பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அது ஓகே பேபி. இந்த ஆஸ்ட்ரிச் நல்லா பெருசா இருக்கும். அது போற முட்டை எப்படி இருக்கும்? நல்லா பெருசா இருக்கும். ஆமா. வாவ், எப்படி இருக்கும்? வாவ். ஆம்லெட் போட்டா 10 பேர் சாப்பிடலாம். நான் எதை பத்தி பேசுறேன்? எதை பத்தி பேசுறேன்? நீ ஆஸ்ட்ரிச் பத்தி பேசுற. ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜி, ஃப்ரெஷ்ஷா. அது போற முட்டை டெலிவரி பெயின் எவ்வளோ கஷ்டமானது அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும். அதை சொல்லு. அந்த மாதிரி மிமிக்ரி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு தான் தெரியும். இந்த டைம்ல கை தட்டாம உட்காந்து யோசிச்சு நினைச்சீங்களேன், 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை சார். ஆனால் நான் அது மட்டும் வரல சார். சரி, எல்லாரும் 96 படம் பார்த்தீங்களா? ஆமா, பார்த்தோம். பார்த்துருப்பீங்க, தெரியும். பார்க்கலன்னா விடவா போறாரு. அந்த படத்துல வரும் இல்லையா, ஜானுமா? ஆமா, ஜானு. என் கூட படிச்ச ஜானு திருசாம. அந்த ஜானு இங்கே தான் இருக்குது. சரி. ஐயோ, அந்த ஜானுவை தேடி தான் நான் வந்தேன். சரி. ஜானு எங்க தேடிதான் ஜானு தெரியுது. நீ 2வது படிக்கும் சொல்ல யாரு ஜானு? ஜானு என்று ஜானு கை கூட ஜானு. ஹலோ, பாத்தீங்களா ஜானு? பாத்தீங்களா ஜானு மேல என்ன சார் இத்தூண்டா இருக்கு? இதுதான் 2 ஜானு. அது 2 ஜானு இருக்குல்ல, அதான் என் ஜானு. ஜானு டர்ன் பேக், லுக் தேர். ஜானு எனக்கு நாருங்க. ஜானு, நீ எனக்கா பாட்டு பாடுவல்ல, அந்த பாட்டு எனக்கா பாடுறியா? ஒரு லைன் பாடுறியா? பாடு ஜானு. ஜானு நீ பாடு ஜானு, ஒரு லைன் பாடு ஜானு. வேணா ஜானு, உனக்கு நான் இல்லை நினைக்கிறேன் ஜானு. நீ எங்க விட்டு அங்கேதான் ஜானு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு முதல்ல தமிழ் தெரியுமான்னு கேளுங்க சார். நீ எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேன போது மாட்ட போறீங்க. ஜானு உனக்கு தமிழ் தெரியுமா? நான் சொன்னது சரியாயிருச்சா? உனக்கு தமிழை தவிர வேற எதுக்கும் தெரியாது. ஒரு துமரா நாம் கியா இல்ல, ஹிந்தி கிடையாது, தெலுங்குல எப்படி சார் கேக்குது? உன் பேர் என்ன? லூ காவாலா. காவாலா. வாட்ஸ் யுவர் நேம் யார்? வாட் இஸ் யுவர் நேம்? ரோஜா. ரோஜா. அது யார்? ரோஜா. ஓ சாரி. ஜானு, அந்த கையை தூக்கி அப்படி மேலே வைச்சானோ, அப்படி மேலே வைச்சானோ, கையை தூக்கி மேலே வைங்க. பயம் பார்ப்பதற்கு அப்பாவை போல் இருக்கும் இவன் தான் அசார். ஜானு, ஜானு நான் மோதிரம் எல்லாம் திருட மாட்டேன். உன் கையை தூக்கி மேலே வைச்சானோ ஒரு தடவை ஜானு. குழந்தைங்களுக்கு தெரியுதுங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு. கையை வச்சா ஹாய் ரோஜா, எங்க இருக்கீங்க? இவங்க பேரண்ட் எங்க இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப கியூட்டா அழகா இருக்கிறாங்க. ஓகே, எங்க அது பேர்? அது மம்மி தானே? நீ பார்த்து சொல்லு, அது மம்மி தான். நானே என்ன செலக்ட் பண்றீங்க? ஹலோ. இல்ல பாப்பா என்ன கன்ஃபியூஸா பார்த்த மாதிரி அது பாக்கத்துல. அது ஓகே தான், வச்சுக்கலாம் அப்படிங்குது. ஸோ ரோஜாக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. உங்க ரோஜாவை பத்திரமா அனுப்பிச்சிட்டேன் மேடம்.
கையில் காதில் ஏதாவது கிடக்குறான்னு பார்த்துக்குங்க கன்ஃபார்ம். வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் யூ மீன். ஓகே, நெக்ஸ்ட் வாய்ஸ். லாஸ்ட் 4 வாய்ஸ். 4 வாய்ஸ்க்கு டைம் இல்லை. ஒன்லி 4 வாய்ஸ். திட்டுறாரு. அஜிதா, தனுஷ், தனுஷ், எஸ்ஜே சூர்யா. தனுஷ் டக் டக்குன்னு போகுமா? தனுஷ் தெரியுமா? தனுஷா தானே, ரொம்ப நல்லாவே தெரியுமா? வாங்க தனுஷா. என் பேரு குமார் சார். தனுஷ் சாரை கூப்பிட்டாங்க சார். கொக்கி குமார். இந்த படமா? ஓகே. கேள்விப்பட்டிருக்கியா? ஏ ராஜா, ஐயோ இல்லமா சரியா கை தட்டுற, ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நீ சொல்லி ஒரு கொசு வந்து கச்சுனா அந்த கொசு பெறாது. இதுவா அவன் முடிச்சுன்னு சொல்லி அந்த கொசு வந்து கச்சுனா பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும். இப்படி பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும். செஞ்சிருவேன். நெக்ஸ்ட் யாரு? வடிவேலு மேடம். சிவாஜி கணேசனா? சிவாஜி சார். அங்க அக்கா அம்மா கேட்டாங்க, அம்மா உங்க பேர் என்னம்மா? தேன்மொழி. தேன்மொழி அம்மா வந்து சிவாஜி ஐயா கேட்டாங்க. டார்லிங், அதான் சிவாஜி ஐயா கூப்பிடுவோமா? ஆமா டார்லிங். ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. தமிழ் சினிமாவுக்கு வந்து அவரை பார்த்தா நிறைய பேர் வந்து நடிப்பை கற்றுக்கிட்டாங்க. எங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் திலகம், இளைய திலகமோட அப்பா. எடுத்தீங்களா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐயா சிவாஜி கணேசன் சார். எஸ். ஐயா வந்து அம்மா கிட்ட பேச போறாங்க. தேடு 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 இங்கிலீஷ்ல ஹடி ஹடி தான் கூப்பிடுவேன். தேனுவா சார்? தேன்மொழியே நான் செல்லமா தேடு தேடு தான் கூப்பிடுவேன். அவங்க தான் சார். அட பொட்டி கோயில தேடு உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு கை வீசவா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசு நடந்து போறோமே. அப்ப குச்சி மிட்டாய் வேணும், குச்சி மிட்டாய் வேணும், யாரும் பிடிச்சு கேட்பேன். யாரும் வாங்கி தருவேன். நீங்க முட்டாய சாப்பிட்டு குச்சைய மூச்சில தூக்கி போட்டு ஓடு போவியே. அத சின்ன வயசுலயே தேடு படிப்பு படிப்புன்னு சுத்துற பிள்ளை. அடா நாடு நடிப்பு நடிப்புன்னு சுத்துற பையன். இதெல்லாம் பெருமையா? கடமை கடமை. அடா கை தட்ட வேண்டியது உங்களோட கடமை. சூப்பர்மா. அவங்க தாங்க சொல்லணும் சூப்பர்னு. இல்ல அம்மா வந்து அந்த வாய்ஸ் கேட்டனால நானும் அந்த வாய்ஸ் பேசினேன். அதனால ஓரளவுக்கு இருந்துச்சா? என்னது என்னது டிராமா குழுவோட ஆமா, நேத்து உங்களோட டிராமா இருந்துச்சு, அதுல கனெக்ட் ஆயிடுச்சா? அதுல சிவாஜி சார் இருந்தாரா? தேனு கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா? அச்சோ. ஏங்க தேனு தானே கூப்பிட்டாங்க, தேனு கூப்பிட்டாங்க. யூ கண்டினியூ மேடம். ஏங்க வாயா. ஏங்க அவங்க நல்லா பேசுறாங்க. அப்புறமா வாட்ஸ்அப்ல பேசுங்க. வாங்க. வாட்ஸ்அப்பா? ப்ரோகிராம் பண்ணுங்க. அத சொல்லுங்க. 2 பேரும் ஒரே ஏஜ் செக்டார்ன்றதால மிங்கிள் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா. சார் இப்பதான் யூகேஜி சேர்ந்திருக்காரு. ஆதார் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், இதுல போட்டு விட்டுருங்க. என்கிட்ட இருக்கு ஆதார் கார்டு. ஆமா. ஓகே, எஸ்ஜே சூர்யா கேட்டாங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எஸ்ஜே சூர்யா சார் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரு கூட நடிச்ச மாநாடு படத்துல இருந்து அந்த காம்போ கூப்பிட போறவாங்க. எஸ்டிஆர். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர அதான் முக்கியம். எங்க ஒரு நிமிஷங்க, எங்க ஒரு நிமிஷங்க, எங்க ஒரு நிமிஷங்க. யாரும் ஒண்ணும் சொல்ல, நீங்க சொல்லுங்க. எங்க இருக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அப்ப தெரியுதுல்ல, சொல்லுங்க. ஒரே ஒரு அட்வைஸ்ங்க. வாழ்க்கையில எவன் அட்வைஸும் கேட்காதீங்க, அதான் என்னோட அட்வைஸ். நமக்கான ஆப்ஷன் நம்ம வச்சுக்கணும். ஏபிசில கிடையாது, ஒன்லி ஏ தான். மத்தவன்ட்ட கேட்டு கேட்டு ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில அவன் சொன்னானே இவன் சொன்னானே நம்ம அவனுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்கான பிடிச்சதை நம்ம வாழணுங்க. என்ன பாக்குறேன், லெப்ட்ல விட்டல ரைட்ல திரும்பிடும். இங்க இருந்து அப்படியே மாநாடுக்குள்ள போறாரு. தெரியும் சார். சார் ப்ளீஸ் சார், சார் வாங்க சார். தலைவரே 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 தலைவரே
டேய் காளி, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு. ஆனா இங்க அது நடக்கல. வந்தா மிமிக்ரி பண்றோம், கைத்தட்டு வாங்குறோம், ரிப்பீட்டு. வந்தா மிமிக்ரி பண்றோம், கைத்தட்டு வாங்குறோம், ரிப்பீட்டு. முடியல தலைவர், முடியல. என்னது சிலுக்கா? அவர் தான் சார் கேட்டாரு. சார், கேங்ஸ்டர்னா ஒரு டிசிப்ளின் வேணாமா? உங்களதான் சார். முன்னாடி வாங்க. ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த சேனல் மாத்துறீங்களே சார். படக்கு படக்குன்னு மாத்திரா இது எப்படி சார் வரும்? வாய்ஸ் வராது, ரத்தம் தான் வரும். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப நேரம் அந்த குழந்தைங்க வடிவேலு வடிவேலு கேட்டுட்டே இருக்கான். வடிவேல் சார் கூப்பிட்டுலாமா? ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வைகேபியர் வடிவேலு. டேய், ஏட்டியா 90 எட்டுங்க ஏட்டியா. 90? ஆமாட்டியா. யார் ராஜா நீ? எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? மருதமலை முருகன் கோயில். முருகன் கோயிலா? ஆமா. முருகா முருகா முருகா. ஆமா தம்பி, யார் ராஜா நீ? ஏட்டியா என்ன தெரியல? தெரியலையே. நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேனே. ப்ரோக்ராம் கொடுத்துருக்கியா? ஆமா. என்ன ப்ரோக்ராமா இருக்கும்? இந்த மதுரையில் ஒரு 8 பேர் உட்கார வச்சு ப்ரோக்ராம் பண்ணுன்னு சொன்னியே, அந்த குரூப்பா? இல்லை ஏட்டியா. அதுவும் இல்லையா? ஆமா ஏட்டியா. வேற எந்த குரூப்பா இருக்கு? இந்த ஊட்டியில் கையே தட்ட மாட்டேன், சிரிக்கவே மாட்டேன்னு 10-15 பேர் உட்கார்ந்தாங்களே, அந்த குரூப்பா? அட இல்லை ஏட்டியா. அதுவும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகம் வரும். இந்த குரூப்பா இருக்கு. டேய், நம்ம இந்த கோயம்புத்தூர்ல கோவை நகரத்தார் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி 2500 பேர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணு, அந்த அந்த குரூப்பா? அதேதான் ஏட்டியா. ஏய், ஆனால் ஒன்றே ஒன்றுடா, அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம் போனாலும் நான் சமாளிக்க கற்றுக்கிட்டேன்டா. ஆமாம். ஏன் ஏட்டியா? ஏன்னா எந்த வாய்ஸ் வேணாலும் கேளுங்கன்னு சொன்னதுக்கு சரி, வேணும்னே அந்த கூட்டத்துலேருந்து எனக்கு வராத வாய்ஸா பார்த்து பார்த்து கேட்டாங்கடா. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒருத்தர் கூட்டத்தை போன நமிதா வாய்ஸ் கேட்டான், இன்னொரு வகையை வந்து யோகி பாபு வாய்ஸ் கேட்குறான். இது கூட பரவாயில்ல. அங்கேருந்து ஒருத்தர் சிலுக்கு சிலுக்குங்கிறான். வராத வாய்ஸ் வச்சுக்கிட்டு எப்படியா பண்ண முடியும்? நீ சொல்ல வேண்டியதானே, நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லை, நான் சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். இந்த ஐயாவை ஃப்ளோவில் எதுவும் அசிங்கமாக சொன்னீங்க? ஃப்ளோவில் ஏதாவது வந்து ஃப்ளோவில்னா ஓகேடா. ஆனால் பேசிட்டு இருக்கும் போதே கூட்டத்துலேருந்து அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, கொய்யால இவன் எந்த வாய்ஸ் பேசுகிறாலும் அவன் வாய்ஸ்லேயே பேசுகிறான்டா, இவன் ரொம்ப நல்லவனு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நானும் மிமிக்ரி தெரிஞ்ச மாதிரியே எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி நீங்கள்? எங்களுக்கு என்ன தெரியுமா ஹாப்பி? நாங்கள் வந்து சொன்னோம்ல, நாங்கள் ஷோ ஆரம்பிக்கும் போது இந்த ஹால் ஃபுல்லாக இல்லை, நீங்கள் எல்லாம் வந்து உட்காந்து ஒரு வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இங்கே இவ்வளோ குழந்தைங்க உட்காந்துருக்க பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி. நீங்களாம் வந்து என்னடா தம்பி உட்காராடே. ஏன் அவன் ஃபோட்டோக்காகவே நிற்கிறாங்க? ஏங்க அதை தெரியுறான்ல அவன். ஓ, இதுக்கு தான் வந்து உட்காந்து. இந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு அந்த பையன் நான் வந்துருச்சு டாலிங். இதே ஆள் உள்ள இப்போ வந்துட்டு இருக்கேன் மேடம். சார் உள்ளே வந்துருக்கும்போது ஒரு பையன் ஓடி வந்து என்னை அவமானப்படுத்திட்டு போனான். அங்கிள் நீங்கள் தானே டிவியில் வருவீங்கண்ணா. நானும் ரொம்ப சந்தோஷமாக, ஏய் சூப்பர்ரா, எந்த டிவியில் பார்த்த? டிஸ்கவரியில். இந்த ரீல்ஸில் குரங்கெல்லாம் பேன் பார்க்குமே, அதில் ஒரு குரங்கு நீங்கள் தானே அப்படின்றான். அவனை இங்கே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனை கண்டிப்பாக நம்ம ஸ்டேஜில் கூப்பிடுறோம். டார்லிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனை நான் உள்ளே அந்த பேனர் பின்னாடி ஒளிச்சு வச்சுருக்கேன், போய் அவனை போய் கூட்டிகிட்டு வாங்க. போங்க, அவனை பாரு. இன்னைக்கு டிஸ்கவரியில் வர மாதிரியா இருக்கேன் நான்? மங்கி மாதிரியா இருக்கேன் நான்? மங்கியா? டார்லிங் வாங்க டார்லிங், கூட்டிகிட்டு வாங்க டார்லிங். வரமாட்டேன். என்ன வாய்? வாங்க கூட்டிகிட்டு வாங்க. வாடா வெளியே.
என்ன குழந்தைய கூப்பிட்டா குரங்கு வருது? யோ குழந்தை எங்கயா? அந்த குழந்தையே நான் தான்டா. இங்க வாடா. நீ வாடங்க. வாடா இங்க. அங்க வாடா. டேய் எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, இவ்வளோ நேரம் கை தட்டினாங்க, இப்படி மரியாதை இல்லாமல் பேசாத. வாடா போடான்னு சொல்லாத, மரியாதையாக பேசு. வாடா போடா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுடா. அப்புறம் மரியாதையாக பேசுறா. அப்போ மரியாதையா வாடா. இங்கே வாடா. ஏய் அடி அடி ஓங்கி அடிச்சிடுறேன். போடா முன்னாடி போடா, தெரியவே மாட்டேன். போடா நம்ம 2 பேரும் போடா முன்னாடி. ஆளப்பார் என்ன போட்டோடா? போட்டோடா. அவ்வளோ பெரிய மனுஷனவே ஆவன்ற அவர் பயந்துட்டாரா? என்னத்தை பயந்துட்டாருங்க. என்னத்தை பார்த்தாரு தெரியல. என்னடா இப்படி ரவுடித்தனம் பண்ற? இங்க வா. இப்படியா? இங்க வர்றா. யாராவது இப்படி ட்ரெஸ்ஸை போடுவாங்களா சார்? ஏண்டா என்னடா ட்ரெஸ் இது திறந்து வச்சிருக்க? என்னடா இது? ஓபன் டைப்டா. நீ ரொம்ப ஓப்பன் டைப்பா? ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடா. இது மாதிரி விஜய் மாமா கூட போட்டிருப்பாரு. ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸை எங்கே எடுத்த? கடையில் எடுத்தாரா? நம்ம மட்டும் இல்லை துணி காய போடும்போது 3D எடுக்கிறோம். ஆமாம். சரி இங்கே பாரு, இரு இங்கே வா. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும் போதே தெரியுது. இது தீபாவளிக்கு எடுத்தியா, கிறிஸ்மஸ்க்கு எடுத்தியா, பொங்கலுக்கு எடுத்தியா? ரொம்ப பண்றானே. இங்க பாரு. இங்க வாடா. சரி கடையில் எடுத்தல, எப்ப எடுத்த? உட்கார் பாப்பா, உட்காரு. அவன் கடிச்சு வச்சிருவான். இந்த ட்ரெஸ்ஸை எப்ப எடுத்தன்னு கேட்டேன். கடைக்கார் கீழே குனிஞ்சு போயிட்டு. கடைக்கார் கீழே குனிஞ்சுக்கும் போது எடுத்தியா? ஏங்க உங்கள் ஈவு இறக்கம் இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த வாய்ஸை பேசுகிற விட்டுட்டு 1 மணி நேரம் கற்றுனதுக்கு அப்புறம் குழந்தைய வா நான் படாத பாடு படுக்க வேண்டியது. ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. தேங்க்யூ. எஸ் சூப்பர். எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்கள் ப்ரோக்ராம் பண்ண வரும்போது உள்ளே வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வந்தோமோ அதே மாதிரி கிளம்பும் போது சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, எஸ் தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு, ஏதாவது இந்த டீமை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முத்துராமன் சாருக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்களுடைய கம்பெனியில் ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம், அடுத்த வருஷமும் நீங்கள் வரணும்னு சொல்லி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை இந்த நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நோக்கத்தில் சார் இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க. நீங்கள் கூட்டு வந்ததோட ஃபுல்ஃபில் நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். சொல்ல மாட்டினியா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்களா? அடுத்த தடவை வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுப்பார் அவர். ஸோ வந்து இந்த வருஷம் 2023 நம்மளோட இந்த வருஷம் வந்து நிறைய சிரிச்சிருப்போம், நிறைய யோசிச்சிருப்போம், நிறைய அழுதுருப்போம், நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். நமக்கு பிடிச்சவங்க தான் ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. பிடிக்காதவங்க காயப்படுத்தும் போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பிடிச்சவங்க தான் ரொம்ப காயப்படுத்தும் போது நமக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துப்போம். அதை பற்றிலாம் எதுவும் இல்லாமல் நமக்கு இந்த வருஷத்தில் நமக்கு நடந்த நல்லதான பாசிட்டிவான நல்லா சிரித்த மூமெண்ட்டை அடுத்த வருஷம் 2024 சூப்பராக நம்ம கொண்டு போனோம். அதுக்கு இப்போவே நான் உங்களுக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இந்த நொடி உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ வரும் காலங்களில் அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துகிற நம்பிக்கையில் உங்களுக்கு மீண்டும் வருவேன். ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு தற்சமயம் விடைபெறுவது, இதே மாதிரி நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுவது சுற்றி அரவிந்த் மற்றும் அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, டேக் பண்ணணும்னா கஷ்டப்படாதீங்க. இன்ஸ்டாகிராமில் azar_official AZHAR azar_official அப்படின்ற பேஜில் நான் இருப்பேன். இவர் வந்து இருப்பார், இவரையும் கண்டுபிடிங்க. ஹலோ சுட்டி அரவிந்த் அப்படின்ற நேம் இருப்பார். எனக்கு வந்து ஃபாலோவர் கம்மி தான். எனக்கு ஒருத்தன் ஃபேக் ஐடி ஆரம்பித்து 1 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்கான். கடைசியில் என்னையும் அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்களும் ஒரு ஃபாலோவை போட்டிங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் சந்திக்கும் வரை தச்சம். ஆமாம், ஒரு ஃபோட்டோ அண்ணே, ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கண்ணே. சிறப்பான